வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது சார் இந்த M&A பண்ணுறது ரொம்ப பிடிக்குது. இது ஒரு கிளாமராக இருக்கும். இந்த வேர்டு M&A, எம் மீன்ஸ் மெர்ஜர், ஏ ஃபார் அக்வஸ்டேஷன். மெர்ஜர் என்பது ரெண்டு கம்பெனி சேர்றது. ஹீரோ ஹோண்டா. இன்னைய ப்ரோக்ராமுக்கான ஸ்பான்சர் ஆர்யா நிதி லிமிடெட். இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்ன தெரியுமா? லாக்இன் பீரியட். அது 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 12 மாதம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இப்படின்னு லாக்இன் பீரியட் இருக்குது. உங்களோட பணம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கணும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம். காலையில் போட்டு கூட ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆர்யா நிதி லிமிடெட். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அல்லது லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அக்வஸ்டேஷன் அப்படின்றது ஒரு பார்லே பாட்டிலிங்ஸை அப்படியே கோக் வாங்கிடுறது. இந்த மாதிரி அதாவது ஒரு கம்பெனியை வாங்கி அவங்களுடைய பிராண்டை மாற்றிக்கிறதுக்கு பேர் அக்வஸ்டேஷன். மெர்ஜ் பண்ணுறது ரெண்டும் சேர்ந்து 55, 45, 65, 35 இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெர்ஜரில் இருக்கும். சரியா? ரெண்டும் சேர்ந்தது. இது நிறைய பேர் இதை ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி, காசு வந்த பின்னாடி நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறது, நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சில தம் ரூல்ஸ் சொல்லி தரேன் பாருங்க. சரியா? இது ஒரு ஷார்ட் வீடியோ, டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அக்வஸ்டேஷன்றது என்ன? நீங்கள் ஒரு கம்பெனியை நீங்கள் அப்படியே வாங்கி கையகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கணும். ஆசைப்பட்டு பண்ணக்கூடாது. ஒரு ஷாப்பிங், ஒரு மாலுக்கு போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒன்று கண்ணில் படுத்து வாங்குறோம். அது விண்டோ ஷாப்பிங் அப்படியே டக்குன்னு வாங்குற மாதிரி அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக இருக்கணும். சரியா? இப்போ கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ நான் கேட்டேன், கரெக்டு தான். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னா பல விஷயங்களை ஆராய்ந்து செயலில் இறங்குறது. காசு இருக்குன்னு வாங்குறது கிடையாது, காசு இருக்குன்னு வாங்கி போடுறது கிடையாது. இன்னொரு கம்பெனி இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. M&A, ஐ லவ் M&A. சரியா? 20 இயர்ஸாக இருக்கு இண்டஸ்ட்ரியில். நான் இப்போ நீங்கள் டீட்டெயில் ரிவ்யூ பண்ணுறீங்க. கிளைண்ட்டு நான் சொன்னதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்கி கையகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நிறைய விஷயங்களை ரிவ்யூ பண்ணுறீங்க. பட் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், இதை ரொம்ப மெயினாக நினச்சிக்கணும். உங்களுக்கும் அந்த வாங்க போகிற அந்த கம்பெனிக்கும் முதல்ல அந்த பிஸ்னஸ் மாடலும் அலைன் ஆகுதா? அந்த வேர்ட் கால்ட் அலைன் ஆகுதா? நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மிஷனை வச்சுருக்கீங்க ஏற்கனவே. அதாவது நான் சொல்ல பாருங்க, 3 விஷயம். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கீங்கன்னா 3 விஷயம் வச்சுருப்பீங்க. ஒரு மிஷன் இருக்கும், உங்களுக்கான ஒரு மிஷன் இருக்குது. ரைட்டா? விஷன் என்ன, மிஷன் என்ன? விஷன்னா தொலைநோக்கு பாரு, மிஷன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி. சரி, அடுத்தடுத்து அந்த ஸ்டெப்பு. உங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு. ஆல்ரெடி ஒரு கம்பெனியை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க, ஒரு மிஷனோட போயிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, 15 வருஷத்துல நீங்க 2 விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஒன்னு வேல்யூஸ், இன்னொன்னு என்ன நினைச்சீங்களோ அந்த பர்பஸை 100% அச்சீவ் பண்ணிருக்கீங்க. சரியா? ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட மிஷனையோ வேல்யூஸையோ பர்பஸையோ இந்த அக்வஸ்டேஷன், இந்த கையகப்படுத்துதல் கஷ்டப்படுத்திடக்கூடாது. புரியுதா? இது ஒரு பிராண்டாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆன பின்னாடி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, புதுசாக ஒரு கம்பெனியை வாங்கி அது சக்ஸஸ் எல்லாம் போயிருக்கும். ஏன்றதை நான் இந்த வீடியோவில் ஃபைனலில் சொல்கிறேன். முதல்ல உங்களுடைய விஷனை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, உங்களோட கமிட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? உங்களோட விஷனை பற்றியும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்ன பண்ணும், உங்களோட கமிட்மெண்ட், ஒரு மாத கமிட்மெண்ட், வருஷ கமிட்மெண்ட் இவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? நீங்கள் ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தில் போயிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் க்ரோத்தில் போகும்போது உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அதை நீங்களே சொந்தமாக ஒரு ப்ராடக்டையோ இல்லை சர்வீசஸையோ கொண்டு வரலாம். இல்லை பிரான்ச்சஸை கிரியேட் பண்ணலாம். உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கண்ட்ரி டு கண்ட்ரி, ஸ்டேட் டு ஸ்டேட் இந்த மாதிரி பண்ணலாம். பட் அது இல்லாமல் டெவலப் பண்ணுறது ஒரு கீ, எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் மாடல், ஒரு கம்பெனியை வாங்குறீங்க. இந்த இடத்துல என்ன ஆகிடக்கூடாதுன்னா, 3 விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒன்று, அது தலைவலியாக மாறிடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, அந்த கம்பெனியில் இருக்க தலைவலி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சரியா? புரியுதா? ரெண்டாவது விஷயம், கம்பெனியோட கடன் எவ்வளோ இருக்கு, சொன்ன கடன், சொல்லா கடன் எல்லாமே லிஸ்டிங்ல இதில் கொண்டு வந்துட மாட்டாங்க. எல்லாமே கொண்டு வந்துட மாட்டாங்க. அதில் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா நாம அப்படி காட்டுறது இல்லை. அது மாதிரி அவனும் இப்படி பண்ணுவான், நம்பணும். நம்மளோட அவன் கெட்டவன் நினைச்சு அவன் நம்ம கடன் இல்லை அப்படின்னா அந்த கடன் நம்மளை பாதிக்குமா? மூணாவது, ஏன்னா சில பேர் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒருத்தர் அவருடைய அண்ணனுக்காக போய் ஒரு இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு அவரு திவாலார மாதிரி ஆயிட்டார். புரியுதா? இதெல்லாம் நடக்கும். ரத்த பந்தம், பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தப்பான முடிவில் சென்டிமெண்டெல்லாம் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா, கால்குலேட்டிவ் இல்லாமல் சில பேர் இப்படி குளத்தில் ஒருத்தன் விழுந்துருவான், அதை காப்பாற்ற போயிட்டு நம்மளும் செத்துருவோம். அவன் தப்பிச்சிருவோம், நம்ம செத்துருவோம், இல்லை 2 பேரும் போய் சேர்ந்துருவோம். அந்த மாதிரியான பிஸ்னஸ் முடிவுகள் ஆகிடும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட தலைவலி என்ன, ரெண்டாவது கடன் எவ்வளோ இருக்கு, கடனோட அந்த கடனை உங்களால் பேர் பண்ண முடியுமா, இல்லை ஒருவேளை உங்கள் கம்பெனியே கடனில் இருக்கா, மூணாவது ஆப்ரேஷனில் என்ன இஷ்யூஸ் இருக்கு.
ஏன் வந்து அந்த கம்பெனியை கொடுக்குறாங்க? அதை வாங்கி நம்ம எடுக்கணும் போது நம்மளோட பிராண்ட் இருக்குது, ஒரு 15 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கும், தூக்கலாம், பண்ணலாம், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. பட் ஏன் முடியும் ஏன் முடியாதுன்னு யோசிக்கணும்ல. அதனால தான் எல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எனக்கு கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது, இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை பார்த்துட்டு வந்தேன், அப்போ அவர்கிட்ட கூட சொல்கிறது, முதல்ல நீங்கள் ஓனர் இல்லை, உங்களுக்கு மேலே ஒரு மென்டார் இருக்கான், அவன் தான் ஓனர் நினைங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பிரச்சனை அதான், பிஸ்னஸ் ஓனருக்கு மேலே யாரும் இல்லாததால் அவங்க எடுக்கிற முடிவுக்கு எல்லாமே அவங்க எடுக்கிறது தான் சரின்னு தோணுது. எப்பயுமே சரி தப்புன்னு சொல்ற ஒரு ஆளை வச்சுக்கணும், அவன் தான் மென்டார். புரியுதா? சரியா தப்பா தப்புன்னு சொல்ற ஒரு ஆளை நீங்கள் ஒருத்தனை வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்களே முடிவு எடுத்தீங்கன்னா தோத்துருவீங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், மென்டாரோ கோச்சோ அப்ளைனோ பாஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளருங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க வளர்ந்துட்டோம் பணக்காரன் ஆகிட்டோம். உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாரு, ஆமாண்டா நீ வளர்ந்துட்ட, உனக்கு நாலேஜ் இருக்குது, அவர் சொல்லிட்டோம், நாம் முடிவு பண்ணக்கூடாது. புரியுதா? அதனால் இந்த பிஸ்னஸ்லாம் எடுக்கும்போது மெயினாக உங்களுக்கு சொல்கிறது, இதற்கான நிறைய கன்சல்டன்ஸ் இருக்காங்க. மெயினாக சொல்கிறேன் பாருங்க, பிஸ்னஸ் இந்த புரோக்கர்ஸ்ட்டை போய் நம்ம பேசணும். ஏன்னா புரோக்கர்ஸ் தான் நிறைய தெரியும். இந்த வேர்டை வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸ் புரோக்கர்ன்றது ஒரு பெரிய வேர்டு, நிறைய பேர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரியே நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் தொடும்போது ஒரு அட்டானியோட லீகல்ஸை பார்க்காம பண்ணவே கூடாது. அவர்கிட்ட நீ ஒரு கன்சல்டன்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு அட்டானியை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட 2 பேர்ட்டி பேசி 2-3 ஆப்ஷன் வச்சு எடுக்கணும். எப்பயுமே நமக்கு நம்ம பண்ணுற தப்பு நம்ம ஒன்று பிடிச்சினா வாங்கிடுவோம். அதாவது 90 days ரூல்னு ஒன்று இருக்குது மேனேஜ்மெண்ட்டில். ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினச்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 90 நாள் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் யோசிங்க வாங்கலாமா வேணாமா. இப்படிலாம் யோசிச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கவங்களாம் சரியானவங்களா இருந்திருப்பாங்க இல்லை, நம்மளோட பிஸ்னஸும் சரியான பிஸ்னஸாக இருந்திருக்கும். டக்குன்னு முடிவு எடுக்கிறோம்ல, டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை தூக்கி உள்ளே விட்டுக்கிறது, ரெண்டாவது வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து நம்ம நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கஷ்டப்படுறது, இது எதுவுமே வேணாம். அதனால் இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை 2 தடவை ஹெட்செட் போட்டு கேளுங்க, நோட்ஸ் எடுங்க. நான் பேசின விஷயங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ்